சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க யாரு இருக்கீங்க? நீங்க யாரு நடக்குது? இல்ல திருவிழா என்ன நடக்குதுன்ற? எந்த அமைப்பு சார்ந்து? ஆர்எஸ்எஸ் சேவா பாரத். சேவா பாரத்ல அது ஆர்எஸ்எஸ் தான், ரெண்டும் ஒண்ணு தானே? இங்கே ஜெய் ஸ்ரீராம் என்ற குரல் கேட்டிருக்கிறது. அந்த தம்பிகள் என்னடா திடீரென்று ஜெய் ஸ்ரீராம் என்ற குரல் கேட்கிறது என்று கேட்கும்பொழுது நாங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பாலையில் மீண்டும் RSS களத்தில் நேரடியாக இறங்கிவிட்டதோ என்று மதுரை மக்கள் பீதியில் உள்ளனர் என்றே சொல்லலாம். ஏற்கனவே அந்த பகுதியில் பள்ளிவாசல், கோயில், சர்ச் என்று சமூக நல்லிணக்கத்தோடு இருப்பதால் அங்கு ஆண்டுதோறும் அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு பொங்கல் அன்றும் 3 மத முக்கிய பிரமுகர்களை சேர்த்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுவார்கள். இதை கெடுக்கும் விதமாக 2023 இந்து மக்கள் பொங்கல் விழா என்று ஆரம்பித்து முஸ்லிம்களின் திருப்பாலை பள்ளிவாசலின் மீது கல் எறியப்பட்டு அது பெரும் கலவரமாகி பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அதே பகுதியில் RSS அலுவலகமும் திறக்கப்பட்டு இயங்கி வந்தது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதியினர் உடனே பள்ளிக்கு சென்று பார்க்கையில் அங்கு போலீஸ் பாதுகாப்புடன் RSS பயிற்சி வகுப்புகள் நடந்தது மேலும் அவர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இது தெரிந்ததும் அந்த பகுதி VCK மற்றும் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் முற்றுகையிட அந்த பகுதியில் வாழும் மக்களிடையே ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு VCKவின் மாநில ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் செல்லப்பாண்டி தகவல் தெரிவிக்க நாம் அங்கு சென்றோம். போலீசார் அவர்களை உள்ளே விட மறுத்து வந்த நிலையில் அவர் நம்மிடம் பேசுகையில் மதுரை திருப்பாலையில் அரசு உதவி பெறும் நல்லமணி உயர்நிலைப்பள்ளி மற்றும் பிஎட் கல்லூரி இயங்கி வருகிறது. இதன் நிறுவனராக நல்லமணி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் இருக்கின்றனர். கடந்த ஆண்டு இதே திருப்பாலையில் பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் போது பாஜகவினர் ஊர்வலமாக சென்றபோது இஸ்லாமிய வீடுகள் மற்றும் திருப்பாலை பள்ளிவாசலில் கல் எறிந்தது பெரும் பிரச்சனையாகி அந்த கிராம மக்கள் போராட்டம் வரை சென்று பதட்டத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அதே பகுதியில் RSSின் அலுவலகத்தை திறந்து மக்களை திரட்டி அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு கோவிலாக சென்று திருவிளக்கு பூஜை செய்து வந்த அவர்கள் தற்போது நல்லமணி கல்வி நிறுவனத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக RSS பயிற்சி வகுப்பை நடத்தி வருகின்றனர். அவ்வப்போது இந்த கல்வி நிறுவனத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு பாஜகவினர் ராமசீனிவாசன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டிருக்கிறார். மாணவர்களை மூளைச்சலவை செய்கிறார்கள் என்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் பள்ளி கல்வித்துறையும் போலீசாரும் கண்டுகொள்வதே இல்லை. RSS பயிற்சியே போலீசார் பாதுகாப்பில்தான் நடக்கிறது என்பது இப்போது இங்கு வந்ததற்கு பிறகு தெரிகிறது. இது மிகவும் வேதனை அளிக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக பயிற்சியில் ஈடுபடும் மாணவர்களிடம் எதற்காக காலையில் பயிற்சியில் ஈடுபடுகிறீர்கள், யார் சொல்லிக் கொடுத்தது, எந்தெந்த பயிற்சி எல்லாம் நடக்கிறது என்று அவர்களிடம் கேட்க இங்கு RSS பயிற்சி நடக்கிறது. சிலம்பம், துப்பாக்கி சுடுதல், யோகா மற்றும் பள்ளியின் பிரின்சிபல் நல்லமணி மற்றும் நிறுவனர் ராஜேந்திரன் ஐயா சில வரலாறுகள் மற்றும் நல்லொழுக கதைகள் கூறுவர் என்று மாணவர்கள் சொல்ல அதை அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். நீங்க யாரு இருக்கீங்க? நீங்க யாரு நடக்குது? இல்ல திருவிழா என்ன நடக்குதுன்ற? என்ன எதை சார்ந்து? எதை சார்ந்து பாருது? இல்ல எதை சார்ந்துன்னு கேக்குறேன். சும்மா இல்லடா சாமி, நான் சொல்லிட்டு உனக்கு புரியுதா? அண்ணன் யோகா என் பிள்ளைய கூட்டிட்டு வரதான் கேக்குறேன். என்ன நடக்குது? யோகா எல்லாரும் பயிற்சி செய்வோம். யோகா மாதிரி எந்த அமைப்பு சார்ந்து? RSSஆ? சரி சரி, நீ ஒண்ணு சொல்றாரு. என்ன எது நடக்குது? என்னப்பா நடக்குது? அட சும்மா சொல்ல, என் பிள்ளைய கூட்டிட்டு வரதானே கேக்குறேன். RSS சார்ந்து நடக்குதா? சரி 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 சரி. இது யாரு இன்சார்ஜ்? உங்களை கூட்டு வந்து நடத்துறது யாருப்பா? ராஜாஜினா ஏன் சாத்திர பேசுறப்ப லூசு. இப்ப அமைப்பு RSS தான் நடத்துது. RSS நல்லது, ஒரு யோகா மாதிரி நடக்குது. RSS அமைப்பு சார்ந்து நடத்துது. RSS அமைப்பு இல்ல, சேவா பாரத். சேவா பாரத்ல அதான் RSS தான், ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டு ஒரு சேவான்றது RSS தாயா? என் பிள்ளைய கூட்டிட்டு வரதா கேக்குறேன். இப்பயா? இப்ப கேம்ப் முடிய போதா? இப்ப எத்தனை நாளைக்கு இருக்கீங்க? 3 நாள். 3 நாள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளா? நேத்து
ஓ இந்த இது நடக்குதா, இங்கே மட்டும் நடக்குதா, இதுல நடக்குதா? சரி சரி சரியா, சரிங்க பாருங்க. இல்லை இங்கே யாரும் வரக்கூடாது, கூட்டு போட சொல்லியாங்க. ஏன் இல்லை யாருக்கு அலர்ட் இல்லையா? சரியா சரியா, நீ வெளியே ஓடிடுறான். ஓ அதனை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த விசிகாவை சேர்ந்த தோழர்கள் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன் மற்றும் நான், அதாவது செல்லப்பாண்டி, நல்லமணி பள்ளியை முற்றுகையிட்டோம். ஆனால் அதற்குள் இந்த தகவல் சென்று திருப்பாலை காவல் ஆய்வாளர் அனுராதா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அதே சமயம் பாஜகவினர் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர்களும் இந்த இடத்தில் குவிய தொடங்கிவிட்டனர். உடனே போலீசார் விசிகாவினரை பள்ளிக்கு விட மறுத்து புகாராக எழுதி கொடுங்கள், நாங்கள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்றனர். மேலும் மாணவர்கள் உள்ளே இருப்பதால் அதுவரை வெளியாட்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று தெரிவித்தனர். ஆனால் இப்படி எங்களிடம் போலீசார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காவல்துறையினருடன் பேசிக்கொண்டே சர்வசாதாரணமாக உள்ளே சென்றனர். இதை பார்த்து விசிகாவினர் கேள்வி எழுப்பியதும் அவர்கள் அந்த பள்ளியை சேர்ந்தவர்கள் என்று மழுப்பி விசிகாவினரிடம் புகாரை வாங்கிக் கொண்டு வெளியேற்றினர் என்றார். இந்த நிலையில்தான் போலீசார் நீங்கள் யார் என்று நம்மையும் மிரட்டினர். மேலும் பள்ளிக்கு சென்று பார்க்க பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் நம்மையும் தடுத்து வெளியே நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசாருடன் புகார் கொடுத்துவிட்டு நம்மிடம் பேசிய விசிகாவின் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன், திருப்பாலையில் கோனார், தலித்துகள், முஸ்லிம்கள் இருக்கின்றனர். தொடர்ச்சியாக இவர்களின் அமைதியை கெடுக்கும் வகையில் சம்பவங்கள் நடந்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பாலையில் பாஜகவினர் நடத்திய பொங்கல் விழாவில் பள்ளிவாசலில் அவர்கள் கல் எறிந்து பெரும் கலவரத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இதே பள்ளியில் இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் நல்லமணி பள்ளியில் RSS பயிற்சி கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில் திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டதால் இங்கு வந்து பார்த்தபோது சாகா பயிற்சி நடந்திருக்கிறது. எங்கள் இளைஞர்கள் சாகா வகுப்பை வீடியோ எடுத்துள்ளனர் என்று அந்த வீடியோவை காண்பிக்கிறார். இப்போதும் பாருங்கள், பயிற்சி நடக்கும் சத்தம் கேட்கிறது, போலீசார் யோகா வகுப்பு நடக்கிறது என்று மழுப்புகின்றனர். அப்புறம் எப்படி துப்பாக்கி சத்தம் கேட்டு கிராம மக்கள் இங்கு கூடினர்? இங்கு RSS பயிற்சி நடக்கிறதா என்று கேட்டபோது காவல்துறை அவர்களுக்கு சாதகமாகவே ஆதரவாகவே நடந்து கொண்டது எங்களை உள்ளே விட மறுத்தது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வீடியோவில் போலீசார் வேன் நிற்கிறது, போலீசார் பாதுகாப்பிற்கு நிற்கிறார்கள். அப்படியென்றால் காவல்துறை சம்பந்தத்துடன் தான் நடக்கிறது என்பது தெளிவாகிறது. காவல்துறை முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசுக்கு எதிராக செயல்படுகிறது என்றே சொல்லலாம். திராவிட ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற அரசு பள்ளியில் RSS பயிற்சி நடத்துவது சட்டப்படி குற்றம். இங்கே இப்படி நடப்பது காவல்துறைக்கு தெரிந்தும் வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் வருத்தமளிக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை கோனார்கள், முஸ்லிம்கள், தலித்துகள் என இணக்கமாக வாழ்ந்து வருகின்றனர். RSS அலுவலகம் திறக்கப்பட்டதிலிருந்து இந்த பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த பள்ளியின் நிறுவனர் நல்லமணி மற்றும் அவரது தந்தை ராஜேந்திரன் ஆகியோர் ஒரு RSS நிர்வாகி. ஆனால் இந்த பள்ளி ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பள்ளி என்பதால் திமுக ஆட்சியில் PTR பெரும் முயற்சி எடுத்து ஆசிரியர் பயிற்சி B.Ed வகுப்பு நடத்த அனுமதி வாங்கி கொடுத்தார். மேலும் இந்த பள்ளியின் நிறுவனர் நல்லமணி கோனார் சம்பந்தி ராமசாமி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தில் இருந்தவர். இவர் ஒரு தீவிர பெரியாரிஸ்ட். அவரின் தீவிர முயற்சியால் தான் இந்த பள்ளி உருவாக்கப்பட்டது. அப்படி திராவிட ஆட்சியில் திராவிட ஆட்சியை பயன்படுத்தி இந்த பள்ளியை உருவாக்கிவிட்டு தற்போது இதை நிறுவனர் முழுக்க முழுக்க RSS வகுப்புகளும் சாகா வகுப்புகளும் துப்பாக்கி ஏந்தி துப்பாக்கி சண்டை, சிலம்பு சண்டை, தற்காப்பு சண்டைகள் மற்றும் RSS சம்பந்தமான வகுப்புகள் இங்கிருக்கும் மாணவர்களுக்கு அளிப்பது வேதனை அளிக்கிறது. இதை பார்த்து கொண்டு தமிழக கல்வித்துறை, காவல்துறையும் வேடிக்கை பார்க்கிறது. மேலும் திராவிட மாடல் அரசு என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லும் முதல்வர் நடவடிக்கையில் இறங்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். இன்று காலை அதிகாலை அளவில் திருப்பாலை பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த பகுதியில் வந்து போகும்போது இங்கே ஜெய் ஸ்ரீராம் என்ற குரல் கேட்டிருக்கிறது. அந்த தம்பிகள் வந்து என்னடா திடீரென்று ஜெய் ஸ்ரீராம் என்ற குரல் கேட்டது என்று கேட்கும் பொழுது நாங்கள் RSS அமைப்பில் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த RSS பயிற்சி எடுக்கணும்னு தம்பிகள் சொல்லும்போது அங்கே இருக்கிற இன்னொரு ஓடியாந்து வந்து அதை சொல்லக்கூடாது, நாங்கள் சும்மா வந்து சாதாரணமாக வந்து யோகா பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி தகவலை மறுத்து பேசியிருக்கிறாங்க. இது என்ன பள்ளி சார்? இது வந்து நல்லமணி ஸ்ரீராம் நல்லமணி. எங்கே இருக்கு? ஆசிரியர் பயிற்சி பள்ளி. இந்த பள்ளி எதிர்த்தாப்புல நீங்கள் அந்த இந்த ஏரியாவில் திருப்பாலை பகுதி
சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு வந்துட்டு போய் திரும்பி மீண்டும் கேட்ட பிறகு ஒரு பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பினுடைய பயிற்சி நடத்த தவறு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நாங்கள் அப்படி தான் நடத்துவோம். தாளாளர் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் பேர் நல்லமணி நினைக்கிறேன். அவர் பேர் நல்லமணி. அவர் இயல்பாகவே வந்து ஆர்எஸ்எஸ்லாம் இருப்பார். கிட்டத்தட்ட பல வருஷம் நடத்திருப்பாரு. இது நமக்கு தெரியாமே இருந்தது. தம்பிகள் பார்த்த பிறகு அது தனியார் பள்ளி தான். அரசு உதவிபெறும் கவர்மெண்ட்டினுடைய பயிற்சி பள்ளி. அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அரசு எய்டட் ஸ்கூல். ஆசிரியர் பயிற்சி நடத்துவதை விட இங்கே ஆர்எஸ்எஸ் பயிற்சி தான் அதிகமாக நடந்திருக்குது. இப்போ நம்ம இப்போ தான் அது நமக்கு தெரிய வருது. அதை வந்து கேட்ட பொழுது வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து யோகா நடத்தின தகவல் சொல்லுவோம். முழுக்க போய் அரசு காவல்துறையும் ஒத்துக்கொண்டார்கள். ஆர்எஸ்எஸ் தான் வந்து பயிற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் காவல்துறையினர் கேட்டிருக்கிறோம். இவங்க பயிற்சிக்கு பிறகு பல எழுத்தாளர்கள், பல சமூக நீதி போராளிகள், சனநாயக போராளிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக எடுத்துக்காட்டுனா கல்புர்கி போன்ற தலைவர்கள், எழுத்தாளர் சொல்லிட்டு படுகொலை செய்யும் பொழுது 10க்கும் மேற்பட்ட நாட்கள் அந்த பகுதியிலிருந்து பயிற்சி ஈடுபட்ட பிறகு தான் அதிகாலையில் வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டார். இது எங்கள் தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உட்பட அந்த பட்டியல் இருப்பதாக தலைவர்கள் பல மேடையில் பேசியிருக்கிறார்கள், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். இதனால் நாங்கள் நினைக்கிறோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பாலை பகுதிகளில் வந்து பிஜேபி நடத்தின அந்த பொங்கல் திருவிழாவில் பெரிய கலவரமே ஏற்பட்டது. இஸ்லாமியர்களுக்கும் இது போயிருக்கும்போது அந்த பள்ளிவாசலில் வந்து கல்லை கொண்டு எறிந்து கொடியை வச்சு எரிஞ்சு ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டு அப்போ அவர்கள் செருப்பு கொண்டு எறிஞ்சு இதெல்லாம் பெரிய கலவரம் ஏற்பட்டது. இரவு முழுக்க அங்கே ஒரு பதட்டமாகவே இருந்தது. மீண்டும் இந்த பகுதிகளை பதட்டத்தை உருவாக்குவதற்காகவே இந்த பகுதியில் ஒரு சமூக நீதி நல்லா வந்து இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இந்துக்களும் வந்து ஒரு சேர இருக்கிற பிடிக்காத ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த பகுதியில் ஒரு மாபெரும் கலவரத்தை நடத்துவதற்கு திட்டமிடுவதாக தெரிகிறது. இதுக்கு அரசு துணைவு ஒரு நினைச்சா வருத்தமாக இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை, அந்த ஆராய்ச்சி, அந்த ஆசிரியர் பயிற்சி நடத்தக்கூடிய அந்த நிர்வாகம், அதற்கு பிறகு அந்த தாளாளர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியாகவே இருந்திருக்கிறார். ஆகவே இந்த அரசு உடனே தலையிட்டு, காவல்துறை தலையிட்டு இந்த பயிற்சி வகுப்பை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தி இது போன்ற பயிற்சி வகுப்புகளை அரசு உதவி பெறக்கூடிய அரசு பள்ளி நடத்துவதை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. நான் காவல்துறையில் நேரடியாக ஒரு தகவலை சொன்னேன். இதை போல கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட எம்எல் மூமெண்ட் கூட ஒரு மறைமுக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விங் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் இது போன்ற பயிற்சியில் ஈடுபட்டால் அரசோ காவல்துறையோ நிர்வாகத்துறையோ பார்த்து கொண்டு அவர்கள் அனுமதி பெறாமல் நடத்துகிறார்கள், ஒரு தனியார் பள்ளியில் நடத்துகிறார்கள், தனியார் கொள்ளியில் நடத்துகிறார்கள், அமைதியாக இருப்பார்களா என்ற கேள்வி தமிழக அரசிற்கும் இங்கே மாவட்ட நிர்வாகத்திற்கு காவல்துறைக்கு நாங்கள் விடுதலை செய்து நேரடியாக வைக்கிறோம். அவர்கள் வைக்கிறவர்கள் உடனே வந்து எவருடைய அனுமதியும் இல்லாமல், யாருடைய அந்த மனு இல்லாமல் உடனே அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய அதிகாரத்தை படைத்த அரசு நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் ஏன் ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய பேராபத்தை, மத பிரச்சனை, சாதி பிரச்சனை உருவாக்கக்கூடிய துப்பாக்கி பயிற்சி எடுத்துதான் சொல்கிறாங்க. உள்ள சைலன்சர் பொருத்தக்கூடிய துப்பாக்கி சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கும்பல்கள் வந்து கத்தி சண்டை, கம்பு சண்டை, துப்பாக்கி பயிற்சி. யாரை எதிர்த்து இங்கே போர் நடத்துவதற்காக கத்தி சண்டை பயிற்சி தேவைப்படுது, யாரை எதிர்த்து சண்டை போடுவதற்காக இங்கே வந்து கம்பு சண்டை தேவைப்படுகிறது, பயிற்சி தேவைப்படுகிறது, யாரை சுடுவதற்காக இங்கே துப்பாக்கி பயிற்சி எடுக்கிறார்கள். இதனை பாகிஸ்தான் பாடுறா, இல்லை வந்து சைனா பாடுறா, இல்லை இவர்கள் வந்து இராணுவத்தில் கலந்துக்கிட்டு வந்து இராணுவத்தினருக்காக வந்து எந்த உதவியும் பெறாமல் நான் வந்து அந்த நாட்டுக்காக போராட பயிற்சி எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கும், இது ஆர்எஸ்எஸ் மயமாக மாற்றுவதற்கும், மதவாதம் கும்பலாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறது. தயவு செய்து இது மனு வாங்கி நிறுத்துகிற பிரச்சனையாக பார்க்காமல் மனிதநேயத்தோடு மக்கள் வந்து அனைவரும் சமமாக வாழ வேண்டிய நிலைக்கு இங்கே சூழல் இருக்கிறது. அப்படி பார்த்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை கைது செய்து இங்கே மத பிரச்சனை வராமல் சாதிய பாதுகாக்கணும் தாழ்வுடன் கேட்டு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.